நாள் 28 எரேமியா 33 அதிகாரம் 3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமேன். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் மறு உத்தரவு அளிக்கும் கர்த்தர். 3 சிந்தனைகள். முதலாவது, கூப்பிடுபவர்களுக்கு மறு உத்தரவு அளிக்கும் கர்த்தராய் அவர் இருக்கிறார். சங்கீதம் 91:5, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். யோனா 2:2, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். இரண்டாவது, அவர் காத்திருக்கிறவர்களுக்கு மறு உத்தரவு அளிக்கும் கர்த்தராய் இருக்கிறார். சங்கீதம் 38:15, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். மூன்றாவது, ஜெபத்திற்கு மறு உத்தரவு அளிக்கும் கர்த்தர். யோபு 12:4, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். சங்கீதம் 143:1, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் உத்தரவு அருளும். சங்கீதம் 66:19, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எனவே நாம் அவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் மறு உத்தரவு அளிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய கிருபைகளுக்காக வேண்டி நிற்கின்றோம். நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருகின்ற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.